ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ரெய்னி டே மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் வெளியே எழுந்து வந்து பார்த்தா புயல் அதோட வேலை கட்டுது, சம மழையாயிடுச்சு. சரி நம்ம எப்பயும் போல கடைக்கு ஷாப்பிங் போவோம்னு சொல்லிட்டு கூடை தூக்கிட்டு கிளம்புனா சம மழையாக கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பொங்கல் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தேன். திடீர்னு மழைக்கு கிரேவிங்ஸாக வந்து எனக்கு வந்து கேசரி சாப்பிடணும் போல இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கேசரி செஞ்சிருந்தேன். எனக்கு வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண பிடிக்கல, ஏன்னா பிரணீதாக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் செஞ்சேன். அதுக்குள்ளே கிச்சன் ரொம்பவே மெஸ்ஸி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு எதுவுமே செய்ய தோணலை. நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் பிரணீதா வந்து காரம்லாம் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு 1 pot ரைஸ் மாதிரி பருப்பு சாதம் செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த vlog ஃபுல்லாகவே சாப்பிட்டதா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரெயினுக்கு வந்து எனக்கு ஒரே கிரேவிங்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாவு வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது. சரி இருக்கிற வரைக்கும் செய்வோம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டஃப்டு கொழுக்கட்டை தான் செய்யலான்னு இருந்தேன். இந்த மோல்டுமே இருந்துச்சு. தேங்காய் சக்கரை வச்சு மூடி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். எனக்கு கொழுக்கட்டையில் ஸ்டஃபிங்ஸ்னாலே இந்த தேங்காய் சக்கரை வச்சாதான் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் விரிசலாக தான் இருந்தது, இருந்தாலும் ஸ்டீம் பண்ண வச்சுட்டேன். ஒரு 10 உருண்டை போல தான் மாவு இருந்தது. அது வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பால் கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. பால் கொழுக்கட்டை பார்க்கவும் டேஸ்ட் பண்ணவும் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த vlog அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.